ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான டொமேட்டோ தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். 7-8 டொமேட்டோ அதை வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கிட்ட பிறகு நீங்கள் வந்து சாட்டே பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி ஒரு புளி, இந்த மாதிரி ஒரு 7-8 சின்ன சின்ன புளி பீஸ் வந்து நீங்கள் போட்டு அந்த டொமேட்டோவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த டொமேட்டோ தண்ணி விட்டுக்க ஆரம்பிக்கும். இதை பாருங்கள், அதோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்டன் ஆகணும். அதனால் இந்த மாதிரி கரண்டியால் எங்கெல்லாம் அழுத்தி கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு இந்த டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்டன் ஆகிடும். அப்போ நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ண பிறகு இதை பாருங்கள், ஸ்டாப் பண்ண பிறகு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டொமேட்டோ தொக்குடைய பேஸு. இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு இலுப்புச்சட்டியில் ஒரு 7-8 ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். இதில் எண்ணெய் ஊற்றிடாதீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா தெரிக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஷர் பேனில் இப்போ வந்து ஒரு 7-8 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் நல்லா தெரிச்சு வரும் பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு சிவப்பு மிளகா 2 பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இதில் வந்து கொட்டிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த டொமேட்டோ பேஸ்ட்டில் வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அதனால வந்து பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், கொப்பளிச்சு வரும் அது. அதுக்கப்புறமா கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள் இதுக்கு. சரிங்களா? தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ண பிறகு அது பாருங்கள், அந்த வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக வற்றி போகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மீன்வைல் என்னென்ன பவுடர் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா தனியா பொடி நான் ஆட் பண்ணுறேன். எல்லாமே ஒரு ஸ்பூனு. சில்லி பவுடர் மட்டும் ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக அந்த கலருக்காக நான் ஆட் பண்ணுறது வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 2 ஸ்பூன். இப்போ கடைசி 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணது வந்து காஷ்மீரி சில்லி. இப்போ வந்து பெருங்காய பொடிங்க. ஸோ பாருங்க, இந்த பொடிகள்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ கூட இதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் வத்தில் பாருங்க எப்படி வருது பாருங்க. அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து தெரிக்கும். அதனால கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. அதே சமயம் வந்து நீங்கள் இதை முதல்ல ஊற்றும் போதும் கேர்ஃபுல்லாக ஊற்றணும். கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு நல்லா திக்கன் ஆகிடும் பாருங்க. இந்த திக்கன் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் குறுகி வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? இல்லைனா அடியை பிடிச்சிரும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள் எப்படி குறுகி வந்து நல்லா தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம கடைசியாக வந்து அந்த பவுடர் ஆட் பண்ணோம். எந்த பவுடர்? அந்த வெந்தயம், அதுக்கப்புறமா கடுகு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாட்டே பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த பவுடர். அதுக்கப்புறமா தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்கான தொக்கு. நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். 1 மாதத்துக்கு வரும். பூரி சப்பாத்தி இதோட தொட்டு சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.